السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், சஹாபாக்கள் சம்பந்தமாக, அதிலும் குறிப்பாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக பலதரப்பட்ட விஷயங்கள் குர்ஆன் சுன்னஹ் அடிப்படையில் பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைப்பின் கீழ் இன்று 4வது அமர்வாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வோடு இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இந்த வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் முடிக்க அதிக முயற்சி எடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ நேற்று வரைக்கும் பார்த்தது அல்ஹம்துலில்லாஹ், அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக ஆக்கப்பட்ட பிறகு அவர்கள் சந்தித்த விஷயங்கள், அவர்கள் காலகட்டத்தில் ஏற்பட்ட ஃபித்னாக்கள், சஹாபாக்கள் மத்தியில் ஏற்பட்ட ஒரு சில சண்டைகள், அதிலும் குறிப்பாக ஜமலுடைய போர் பற்றின சுருக்கமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நேற்று சொன்ன அதே விஷயங்களை இன்றைக்கும் எடுத்து வைக்க முயற்சிப்பேன். சஹாபாக்கள் பற்றி பேசும் பொழுது நம்முடைய நாவுகள் பல முறை யோசிக்கணும். வார்த்தைகளை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக யோசிக்கணும். எந்த அளவுக்கு அவங்க வாழ்ந்து போனாங்க, அவங்கள பற்றி பேச நமக்கு அறவே தகுதி கிடையாது தப்பான முறையில். அப்போ எதுக்காக வேண்டி இது எடுத்துரைக்கப்படுது அப்படின்னா, மக்கள் இன்னைக்கு தப்பான முறையில் வெளிப்படுத்தி காண்பிக்கிறாங்க, பகிரங்கப்படுத்துகிறாங்க. அந்த அடிப்படையில் இருக்கிற நீதமான விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக குர்ஆன் சொன்ன அடிப்படையில் இந்த தலைப்புகளை பற்றி பேச வேண்டிய நிபந்தனைகள் இருக்குது. ஹைர், அப்போ அல்ஹம்துலில்லாஹ், ஜமலுடைய போர் பார்த்த பிறகு கண்டிப்பாக சிஃபீன் சம்பந்தமாகவும் தெரிஞ்சுக்கணும். ஜமலுடைய போர் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும், மறுபக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மக்கள் சார்பிலையும் போருக்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்டது கிடையாது, ஒரு கோரிக்கைக்காக வேண்டி எடுத்து வைக்கப்பட்ட விஷயங்கள். பிறகு அந்த கெட்ட எண்ணம் பிடிச்சவர்களுடைய ஒரு சில சூழ்ச்சியினால இரு தரப்புலையும் பல சேதங்கள் ஏற்பட்டுச்சு. பிறகு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை முடிச்சும் கொடுத்தான். பெரிய அளவில் இன்னும் பெரிய ஃபித்னாக்களை அல்லாஹ் கொண்டு போகலை. அப்படியே இந்த போர் முடிஞ்ச கையோட கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷம் கேப்பு கூட இருக்காது, ரொம்ப அதிகமான நாட்களும் இருக்காது. அந்த கிட்டையே இன்னொரு விஷயம், சிஃபீன் அப்படின்ற ஒரு போரும் நடந்திருக்கும். எப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மக்களுக்கும் நடைபெற்ற இந்த விஷயமா இருந்துச்சோ, அதே போல சிஃபீன்ன்றது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் மறுதரப்புல அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஏற்பட்ட அந்த போருக்கு சொல்லுவோம். காரணம் கேட்டால் அதே காரணம் தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கொலைக்கு கிசாஸ் வாங்கப்படலை. இன்னும் பார்க்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த மக்களுக்கு ஒரு சில பொறுப்புகளையும் கொடுத்து வச்சிருந்தாங்க. இதே விஷயம்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வஃபாத் அப்ப அவங்க உடுத்தின உடை இருக்கும்ல, அந்த உடைய அவரது மனைவியான நாயிலா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஷாமில் இருக்கிற முஆவியா ரலியல்லாஹு அவங்களுக்கு அனுப்புவாங்க. எதுக்கு அப்படின்னா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒரே கோத்திரத்தை சார்ந்தவங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஒரு வாசகத்துடைய உதவியோடும் சரி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹுடைய இரத்த கரைப்பட்ட உடை அனுப்புவாங்க. அனுப்பி சொல்லுவாங்க, இனி நீங்க தான் உஸ்மானுக்கான கிசாஸை வாங்கணும் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களும் நினைப்பாங்க இந்த கோரிக்கை சரியானது தான். ஏன்னா அல்லாஹுடைய வாசகமும் அங்க சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லுவாங்க குர்ஆன்லயே அழகா, ஃபமன் குத்தில மத்லூமன் ஃபகத் ஜஅல்னா லி வலிஹி சுல்தானா, யார் அநியாயமாக கொல்லப்பட்டார்களோ அவரது உறவுக்காரர்களுக்கு நாம உரிமையை கொடுத்திருக்கோம்.
யாரு அநியாயமாக கொல்லப்பட்டிருக்காங்களோ அவங்க உறவுக்காரர்களுக்கு அந்த கொலைக்கான பழி தீர்க்கும் உரிமையை உறவுக்காரர்கள் கொடுத்திருக்கும். அப்ப அந்த அடிப்படையில உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் முஆவியா ரலியல்லாஹு அவங்களும் உறவுக்காரங்களா இருக்காங்க. அப்ப எனக்கு அல்லாஹ் தஆலா இந்த உரிமையை கொடுத்திருக்கான். அப்ப நானும் கோரிக்கையாக எடுத்து வைக்க போறேன். என்னுடைய இந்த ஹலீஃபா அலி ரலியல்லாஹு அவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி முதல்ல இந்த கொலைக்கான கிசாஸ் வாங்குற மாதிரி கோரிக்கையை முன்வைக்க போறேன் அப்படின்னு வராங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு இருந்து பேசுறாங்க, இந்த மாதிரி நீங்க முதல்ல உஸ்மானுடைய கொலைக்கான கிசாஸ் வாங்குங்க ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அலி சொல்லுவாங்க முதல்ல பைஅத் பண்ணுங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பைஅத் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா கண்டிப்பாக அலியுடைய ஹிலாஃபத் உங்களுக்கு பிடிக்காம கிடையாது ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய தலைமைத்துவம் பிடிக்காம அறவே கிடையாது. மக்கள் இன்னைக்கு இதை கொண்டு பெரிய பிரச்சனைகளை கிளப்பினாங்க. இன்னைக்கும் மக்கள் பரப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. முஆவியாவுக்கு அலியுடைய ஹிலாஃபத் பிடிக்கல ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா இந்த காரணம் அறவே கிடையாது. ஏன் கிடையாது, வரக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கும் தெளிவாக புரிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க முதல்ல உஸ்மானுக்கான கிசாஸ் வாங்குங்க, பிறகு நான் பைஅத் பண்றேன். அப்ப பைஅத் நீங்க கலீஃபாவா இருக்கக்கூடாதுன்னு நோக்கம் கிடையாது. நீங்க இப்ப கிசாஸ் வாங்குங்க, நான் பைஅத் பண்ணி தேர்ந்தெடுத்துக்கிறேன்றாங்க. ஆனா இங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தான் தெரியும் நாட்டு நிலைமை இப்படி இருக்கு, இந்த மக்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க, மக்களோட மக்களா இருக்காங்க, வெளிப்படையா தெரிஞ்ச முகங்கள் கிடையாது, தெரிஞ்சவங்க சில பேர்னா பின்னாடி பல பேர் இருக்காங்க. இப்ப இவங்களை சாகடிக்க ஆரம்பிச்சோம்னா பின்னாடி பெரிய பிரச்சனைகள் வெளிவரும். இந்த அடிப்படையில் இவங்க இப்போதைக்கு தாமதப்படுத்துறாங்க. இப்ப வேணா இன்னும் கொஞ்சம் நாட்கள் போட்டு நிலைமை இன்னும் நல்லபடியா முடிஞ்ச பிறகு கண்டிப்பா பதில் கொடுப்போம். ஆனா இந்த தீர்ப்பு அவங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க முதல்ல நாம உஸ்மானுக்கான கொலைக்கான கிசாஸ வாங்கி ஆகணும் ரலியல்லாஹு அன்ஹு. இது அப்படியே பேச்சுவார்த்தைகள்ல போற ஆரம்பிக்குது, சண்டைய ஆரம்பிக்குது. இன்னும் டீப்பாக போக நான் விரும்பல, என்னுடைய நாவையும் பாதுகாக்க விரும்புறேன், உங்களுடைய புரிதலுக்குள்ளவும் குழப்பங்கள் ஏற்படுத்த விரும்பல. அப்ப சண்டைகள் ஏற்படுது, போர் நடக்குது, இரு தரப்புலையும் சேதங்கள் ஏற்படுது, சஹாபாக்கள் இங்கேயும் கொலை செய்யப்படுறாங்க. அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் சிஃபினுடைய போர்ல இறந்தவங்க, ஷஹீதாக்கப்பட்டவங்க. அப்ப சஹாபாக்களுடைய உடல்கள் ஷஹீதாக்கப்படுது, அவங்க இறந்து போறாங்க. அப்ப இது அப்படியே போயிட்டு இருக்கு, சண்டைகள் போய்கிட்டே இருக்கு. அப்ப இரண்டு தரப்புல இருந்தும் பேசுறாங்க, இப்படியே போய்கிட்டு இருக்கிறது நல்லது கிடையாது, நமக்குள்ளேயே அடிச்சுக்கிறது நல்லது கிடையாது, இன்னும் சேதங்கள் அதிகமாகிட்டே இருக்கும், நமக்குள்ள நிப்பாட்டிக்கலாம். நமக்குள்ள இந்த சண்டைகள் இருந்தா வெளி எதிரிகள் இதை பயன்படுத்திக்க விரும்புவாங்க. நம்ம முஸ்லிம்களுக்கான பொதுவான வெளி எதிரிகள் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நமக்குள்ள பிளவுகளை இன்னும் அதிகப்படுத்த விரும்புவாங்க. இதே நிலைமையில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும். ரோம் நாட்டு மன்னர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுவாங்க. நான் கேள்விப்பட்டேன் நீங்க அலியுடைய படையோடு சண்டை போடுறீங்க, ஏதாச்சும் உதவி தேவைன்னா என்ன நினைச்சு பாருங்க, ஏதாச்சும் உதவி தேவைன்னா என்ன நினைச்சு பாருங்க, என்கிட்ட வாங்க, நாங்க ரெடியா இருக்கோம் உதவி பண்றதுக்கு உங்களுக்கு. யாரு சொன்னா? ரோம் நாட்டு மன்னர் சொல்றாங்க. அப்ப இங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி பதில் எழுதுவாங்க. சுப்ஹானல்லாஹ், அழகா எழுதுவாங்க. மின் முஆவியா கிட்ட இருந்து இலா கல்பி ரூம் நாட்டு நாய்க்கு எழுதுறேன். இன்னொரு அறிவிப்புல சொல்லுவாங்க யா கல்ப ரூம் நாட்டு நாயேன்னு ஆரம்பிப்பாங்க வார்த்தைகளை. ரோம் நாட்டு நாயேன்னு ஆரம்பிப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? எனக்கும் அலியுக்கும் நடக்கிற விஷயங்கள் எங்களுக்குள்ளானது, உறவுகளாக இருக்கிற எங்களுக்குள்ளான விஷயங்கள், இதுல நீ மூக்கு நுழைக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம். ஒருவேளை இந்த விஷயத்தை பயன்படுத்தி நீ எதிர்கொள்ற அப்படின்னா அலியுடைய படையின் தளபதியாக கிடையாது, அலியுடைய படையின் சாதாரண ஒரு பிரஜையாக இன்னும் எதிர்கொள்ளுவாங்க. அலியுடைய படையோட சாதாரண ஒரு சோல்ஜராக இருந்து உன்னை எதிர்கொள்வ, உங்க கூட சண்டை போடுவாங்க. யாருடைய தலைமையில? அலியுடைய தலைமை ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப நமக்கு அழகா புரிய வைக்கும், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அலி அவங்கள ஹிலாஃபத்துக்கு சொந்தக்காரர் இல்லைன்னு சொல்லல, அலியுடைய ஹிலாஃபத்தை முழுமையா ஏத்துக்கிட்டவங்க. என்ன சொன்னாங்க? ஹிலாஃபத்தை நான் பைஅத் பண்ணி ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வார்த்தைகளை சொல்றது கலீஃபாவுக்கான கண்ணியம் பாதிக்கப்பட்டுரும். அப்ப பைஅத் இப்ப பண்ண மாட்டோம், இந்த விஷயத்தை முடிங்க, உடனே பைஅத் பண்ணி கலீஃபா ஏத்துக்கிறோம். அப்ப இந்த மாதிரி வெளிப்படுத்துறாங்க. நாமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா வெளி மக்கள் இன்னும் அதை ஆப்ஷன் யூஸ் பண்ணிப்பாங்க, அப்ப நாம நிப்பாட்டிக்கலாம். என்ன பண்றது? இதுவும் முடிவு பண்றாங்க. ரெண்டு தரப்புல இருந்தும் நாம ஒவ்வொரு தரப்புல இருந்து ஒரு நபரை நிர்ணயிக்கலாம், ஜட்ஜ் மாதிரி நிர்ணயிக்கலாம். அவங்க என்ன முடிவு பண்றாங்க அந்த முடிவுக்கு ஒத்து போயிடலாம். அப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒருத்தரை நியமிக்கிறாங்க, அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிய.
இங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிர்ணயிக்கிறாங்க, அமர் பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரும் சஹாபாக்கள் தான், ரொம்ப சிறப்புமிக்க சஹாபாக்கள் தான். ரெண்டு பேர் நிர்ணயிக்கப்படுறாங்க. ரெண்டு பேரும் பல சிட்டிங் உட்கார்றாங்க, நிறைய பேசுறாங்க, கூடி பேசுறாங்க. எதுவும் ஆரம்பத்துல சில சிட்டிங்களுக்கு பிறகு முடிவுக்கு வரல. இப்படியே போய்கிட்டு இருந்தா நமக்கு நிலைமை சரி இருக்காது. எப்படியாச்சும் முடிவு கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போதைக்கு ஷாம் நாட்டில் இருக்கிற முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஷாம் நாட்டை ஆளட்டும். ஏன்னா தலைவர் இல்லாம மக்கள் தனியா இருக்கக்கூடாது, தலைவர் இல்லாம மக்கள் சிதறி போயக்கூடாது. அப்ப ஷாம் நாட்டுல முஆவியா இருக்காரு, நிறைய சிறப்புகள் உள்ள மனிதர் அவரு, சஹாபி அவரு. அந்த நாட்டு ஷாம் நாட்டு மக்கள் அவங்க ஆளட்டும். ஷாமை தவிர்த்துள்ள எல்லாத்தையும் அலி ஆளுவார் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இங்கேயும் புரிஞ்சுக்கணும், முஆவியா ரலியல்லாஹு அவங்களுக்கு ஹிலாஃபத்து தான் வேணும் அப்படின்னா ஒரே ஒரு நாடு கொடுத்து பல எல்லா நாடுகளையும் அழிக்குன்னும் பொழுது இது கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப எனக்கும் உங்களுக்கும் இடத்துக்கான சண்டை, சரி பாதியா கேட்கிறோம், இல்ல உங்க இடத்துக்கு நான் போராடுறேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? முழுமையாக வாங்க ஆசைப்படுவோம். அப்படி இல்லையா அட்லீஸ்ட் 50-50 பிரிச்சு கொடுங்க. எனக்கும் ஆசை இருக்கு, உங்களுக்கும் ஆசை இருக்குன்னா இதுதான் கடைசி கட்டம், இது மஷ்வரா இருக்கும், 50-50 முடியட்டும். ஆனா இங்க முஆவியா ரலியல்லாஹு ஆட்சியில சொல்லப்படுது ஷாம் நாட்டை அவங்க ஆண்டு கட்டும். ஏன்னா அங்க அவங்க ஹிலாஃபத்தை ஏத்துக்கல, இப்போதைக்கு அவங்க பைஅத் பண்ணி இன்னும் இது பண்ணல. அப்ப ஷாம் நாட்டை அவங்க ஆளட்டும், மற்ற தேசத்தை அலி ஆளுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்படியே முடிஞ்சிடாது. இந்த நிலைமைய, இந்த கோரிக்கைகளை நான் கண்டிப்பா எடுத்துக்குவோம். எப்படி எடுத்துக்குவோம்? இதுக்கு இத கோரிக்கையை சரி கட்டுறதுக்காக ஒரு கமிட்டி ஏற்படுத்துவோம். அந்த கமிட்டியில எனக்கு பிடிச்ச உங்களுக்கு பிடிச்சவங்கன்னு கிடையாது. அந்த கமிட்டியில யார் யாரெல்லாம் இப்ப ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாம் ஏத்துக்கிட்டாங்களோ அந்த சஹாபாக்கள்ல யார் யாரெல்லாம் இப்ப இருக்காங்களோ அவங்கள கமிட்டி உறுப்பினர் ஆக்குவோம். அவங்க சூழ்ந்த ஒரு கமிட்டியா இருக்கும். அவங்க முடிவு பண்ணி எதை தீர்மானிக்கிறாங்களோ அதன்படி இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கலாம். அப்ப ரொம்ப தெளிவாக இந்த போர் முடியப்பட்டுச்சு. இன்னும் இதுக்கு மேல டீப்பா போக வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை, நமக்கு உங்களுக்கும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரைக்கும் தெரிஞ்சது ரொம்ப அதிகம். இந்த விஷயங்களை பத்தி நம்ம பேசவே கூடாது பொதுவா. அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு இப்ப ஜமல் பத்தின ஒரு ஃபார்மேட்டும் தெரியும், சிஃபின் பத்தின ஒரு ஃபார்மேட்டும் தெரியும். ரெண்டுத்திலும் எது பொதுவா இருந்துச்சு? யாருமே ஹிலாஃபத்துக்காக வேண்டி அடிச்சுக்கல, பதவிக்காக வேண்டி அடிச்சுக்கல. என்ன பண்ணாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலைக்கு கிசாஸ் வாங்கும் வண்ணம் அவங்க வெளியில வந்தாங்க. அந்த நோக்கத்துக்காக வெளிவரப்பட்டுச்சு. பிறகு எப்படியோ அது சண்டையாக மாறிச்சு. ஆனா எங்கேயுமே அது ஹிலாஃபத்துக்காக வேண்டி, பதவிக்காக, நாற்காலிக்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்ட போர் கிடையாது. சரி, அப்ப இந்த விஷயங்களை கேட்கும் பொழுது நாம என்ன பண்ணணும்? நம்முடைய நிலை எப்படி இருக்கணும்? ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இதுல ரொம்ப தெளிவாகவும் சொல்லியும் கொடுத்திருப்பான். நபியுடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய உதாரணமும் இருக்கும். நபி சொல்லுவாங்க, யாராச்சும் ஒரு முக்கியமான தலைவர் ஒருத்தங்க இருப்பாங்க, பெரிய நபர் இருப்பாங்க, தலைவர் இருப்பாங்க. அவர் முடிவெடுக்கும் பொழுது நிறைய முயற்சிகள் பண்ணுவாரு, நிறைய ஆராய்ச்சி இருக்கும். அதைத்தான் நாம இஜ்திஹாதுன்னு அரபியில சொல்லுவாங்க. முஜ்தஹித் அப்படின்னா ரொம்ப உயர்ந்த நிலை கண்ட நபர்கள். அப்ப நபியுடைய ஹதீஸ் நமக்கு தெளிவா இருக்கு. நபி அழகா சொல்லுவாங்க, இதா ஹக்கமல் ஹாக்கிம், தலைவர் ஒரு முடிவெடுக்கிறதுக்காக முடிவெடுக்கிறாங்க, ஃபஜ்தஹத் முயற்சி பண்ணி முடிவெடுக்கிறாங்க, சும்ம அஸாப் பிறகு அந்த முடிவு நேர்மையான நல்ல முடிவா இருக்கு அப்படின்னா ஃபலஹு அஜ்ரான், அவங்களுக்கு 2 விதமான கூலி கிடைக்கும். ஒன்னு முயற்சி பண்ணதுக்கு, இன்னொன்னு சரியான முடிவை தேர்ந்தெடுத்ததுக்கு, சரியான முடிவுக்கு போனதுக்கு. அதே நபி இதுவும் சொல்லுவாங்க, அதே ஹதீஸுடைய மறுபாகம் இது இருக்கும் நமக்கு. அதே நபி சொல்லுவாங்க, வஇதா ஹக்கம், இதே போல ஒரு நபர், ஒரு வக்கீலோ இல்ல தலைவரோ பெரிய இடத்துல இருக்கிறவங்களோ முயற்சி பண்றாங்க, ஃபஜ்தஹத் முயற்சி பண்ணி, சும்ம அஹ்தா நேரான சரியான முடிவு எடுக்க முடியாம தப்பான முடிவு எடுத்துறாங்க. அப்ப நபி சொன்னாங்க, ஃபலஹு அஜ்ரு வாஹித், அவருக்கு ஒரு தரப்புக்கான நன்மை கிடைக்கும். தப்பா சொல்லிட்டாங்கன்ற தப்பு பாவங்கள் கிடையாது, அவங்களுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இஸ்லாம் அடிப்படையில சரியான கருத்தை மக்களுக்கு எடுத்து கொடுக்கணும்ன்ற அடிப்படையில முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சிக்கான கூலி கிடைக்கும் அவங்களுக்கு. அப்ப இங்க இரு தரப்பினரும் தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி அடிச்சுக்கல, பொது நலத்துக்காக வேண்டி இந்த விஷயங்கள் நடந்துச்சு பொதுவாக. அப்ப இப்படி இருக்கும் பொழுது நாம என்ன புரிஞ்சுக்கணும்? இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலருக்கு அதிகமான கூலியை கொடுக்க போறான், சிலருக்கு குறைவான கூலி கிடைக்கதான் போகுது. 2 தரப்பினருக்கும் இன்ஷா அல்லாஹ்
கூலிகள் கிடைக்கத்தான் போது, யாருக்கும் பாவங்கள்ன்ற மாதிரி கிடையாது. அப்ப இதை புரிஞ்சுக்கணும், அவங்க விஷயங்கள் நாம் போகக்கூடாது. அதே போல இது சம்பந்தமாக நாம் பார்க்கும் பொழுது நமக்கு பல உலமாக்கள் நமக்கு எடுத்து காண்பிப்பாங்க, பல மார்க்க அறிஞர்கள் நமக்கு எடுத்து காண்பிப்பாங்க. சஹாபாக்கள் சம்பந்தமாக பேசப்படக்கூடிய விஷயங்கள்ல குறிப்பாக இப்படிப்பட்ட விஷயங்களை பேசும் பொழுது நம்ம தப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ சஹாபாக்களை திட்ட ஆரம்பிப்போம். இவங்க ஏன் பண்ணணும், இவங்க ஏன் பண்ணாங்க, இப்படி பண்ணாம இருந்திருக்கலாமே, இப்படி ஏன் பண்ணணும், இப்பயே இவங்க பண்ணணும் கேட்டு இதை நிறைய வார்த்தைகள் கண்டிப்பா சொல்ல மனசு வரும். ஷைத்தான் சும்மா விட மாட்டான். அப்ப நபியுடைய இந்த ஹதீஸ் நமக்கு தெரிஞ்சுக்க, நபி சொன்னாங்க லா தஸ்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை நீங்க திட்டாதீங்க. இதுவும் சொல்லி கொடுப்பாங்க, அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்கள் சம்பந்தமாக அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. நீங்க என்னுடைய சஹாபாக்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இல்ல என்னோட சஹாபாக்களை பத்தி பேசும் பொழுது அல்லாஹ்வை பயந்து பேசுங்க. தப்பான வார்த்தைகள் கொள்ளக்கூடாது. சஹாபாக்கள்லயே கடைசியாக இஸ்லாம் ஏத்துக்கிட்ட சஹாபாக்கள் ஒரு பக்கம், ஆரம்பத்துல இஸ்லாம் ஏத்துக்கிற சஹாபாக்கள் மறுபக்கம், ரெண்டு பேரும் சஹாபாக்கள் தானே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கடைசியாக இஸ்லாம் ஏத்துக்கிட்ட பிற்காலத்துல இஸ்லாம் ஏத்துக்கிட்ட சஹாபியை முன்னோக்கி சொல்லுவாங்க, நீங்க என்னோட இந்த சஹாபியை சபிக்காதீங்க. ரெண்டு பேரும் சஹாபாக்கள் தான், இங்க சொல்றாங்க இவங்களை திட்டாதீங்க. என்ன காரணம் இருக்கும்? ஒரு பக்கம் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு இருப்பாங்க, மறுபக்கம் அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் இருப்பாங்க ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க அவங்கள மனசு கஷ்டப்படுத்துவாங்க, திட்டுற வார்த்தைகளை பேசிடுவாங்க. அப்ப நபி சொன்ன வார்த்தை லா தஸ்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்கள் திட்டாதீங்க. ஏன்? ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, யாரு கையில என்னுடைய உயிர் இருக்குதோ, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, யாரு கையில என்னுடைய உயிர் இருக்குதோ அவன் மீது ஆணையாக, என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் மீது ஆணையாக அப்படின்னு சொன்னாங்க. லவ் அன்ன அஹதகும் அன்ஃபக மிஸ்ல உஹுதின் ذهبا, நீங்க அதாவது சஹாபியை பார்த்து நபி சொல்றாங்க, நீங்க மலை அளவு தங்கத்தை நீங்க தர்மமாக கொடுத்தாலும் மா அதுரக முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபா, இந்த சஹாபாக்கள் தன்னுடைய கையளவு அல்ல பாதி கையளவு தர்மம் செய்த நிலையை அடைய முடியாது. யாருக்கு சொன்னாங்க? சஹாபாக்களுக்கு நபி சொல்றாங்க, நீங்க இவங்க அந்தஸ்துக்குள்ள போக முடியாது. அப்ப நாம எல்லாம் கண்டிப்பா முடியாது. அப்ப ரொம்ப அழகா உலமாக்கள் சலஃப்மார்களுடைய வாழ்க்கையை அதிகமா தெரிஞ்சுக்க விரும்புவோம். சலஃபுகள்ல ஒரு நல்ல ஆலிம் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது, அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி பேசும் பொழுது அவங்க கிட்ட கேள்வி இதே கேட்கப்பட்டுச்சு. இப்ப முஆவியா அலி இருக்காங்க, ரெண்டு பேர்ல யாரு தப்பு பண்ணது, யாரு ஹக்குல இருக்காங்க, யார் பாத்தில இருக்காங்க, யார் உண்மையில யார் பொய்யில இருக்காங்க. அப்ப அந்த ஆலிம் அழகா சொல்லுவாங்க, நமக்கும் ரொம்ப பொதுவான வார்த்தைகள் அது, நம்மளும் கேட்டு புரிஞ்சுக்கணும். அழகா சொல்லுவாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாள்களை அந்த ரத்தங்களை விட்டு காப்பாத்திட்டான். அதாவது நாம அந்த இடத்துல இல்லை, அந்த போர்கள்ல அந்த சமயத்துல நாம கிடையாது, அல்லாஹ் நம்முடைய வாள்களை காப்பாத்திட்டான். எப்படி அல்லாஹ் நம்முடைய வாள்களை காப்பாத்தினானோ அதே போல நாம நம்ம நாவுகளையும் காப்பாத்திக்கிறோம் அந்த இடத்தை பத்தி. அப்ப நாம அதை பத்தி பேசவே கூடாது. நடந்தது நடந்துருச்சு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்துப்பான். இன்னைக்கு நீங்களும் நானும் பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. மக்கள் மத்தியில தப்பான வெளிப்பாடுகள் தான் வரும், மக்கள் மத்திய இஸ்லாம் பத்தின தவறான கருத்துக்கள் தான் வரும். அப்ப இதை பத்தி அறவே விட்டுறணும். இப்னு தைமிய்யா அழகா சொல்லுவாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹி இறக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு தெரியாதா வரக்கூடிய காலகட்டத்துல ஜமல்ன்ற போர் நடக்கும், சிஃபின்ற போர் நடக்கும், ஒரு பக்கம் அலி இருப்பாங்க, ஆயிஷா இருப்பாங்க, அலி இருப்பாங்க, முஆவியா இருப்பாங்க, இது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா முஸ்லிம் கிடையாது நாம. ஏன்னா அல்லாஹ்வோட இல்மு எதுவுமே மறைஞ்சது கிடையாது. அப்ப அல்லாஹ்வுக்கு தெரியும்னு சொன்னா அல்லாஹ் வஹி இறக்கும் பொழுது குர்ஆன்ல 10க்கும் மேல வசனங்கள் இருக்குது. அடிக்கடி கேட்போமே ரலியல்லாஹு அன்ஹும் வ ரதுவான், அல்லாஹ் அந்த சஹாபாக்களை பொருந்து கொண்டான், சஹாபாக்கள் அல்லாஹ் பொருந்து கொண்டாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாமே தெரிஞ்சுதான் அவனும் சர்டிஃபை கொடுத்திருக்கான். அப்படின்னா முடிஞ்சிருச்சு. அவங்களுடைய மார்க்கத்துக்காக அவங்களுடைய முயற்சிகள் உழைப்புகள் ரொம்ப அதிகம். அப்ப அவங்க சம்பந்தமாக நாம அறவே பேசக்கூடாது. தப்பான முறையில அவங்களுடைய சிறப்புகளை மட்டுமே எடுத்து பேசணும். மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நாம பொதுவாக பேசக்கூடாது. இங்கே தெரிஞ்சுக்கிட்டது வெறும் நம்முடைய தெளிவுக்காக, வெளி மக்கள் கிட்ட அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்களையும் பகிர வேணாம். நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்களையும் வெளி பாமர மக்கள் கிட்ட பகிர வேணாம். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கும் பொழுது தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கும். இல்ல அவங்களுக்குள்ள சைத்தான் ரொம்ப பெரிய ஈஸியா நுழைஞ்சு நுழைய வாய்ப்பும் இருக்கும். அப்ப இந்த விஷயங்கள் இங்கே விட்டுருவோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் நேற்று சொன்ன அதே செய்திகள் தான். படிக்கிற ஆசையில கிடைக்கிற எல்லாத்தையும் பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. எது நமக்கு சஹீஹான சனதோடு இருக்குதோ அந்த விஷயங்களை படிக்க முயற்சிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அலி ரலியல்லாஹு காலகட்டத்தினுடைய பெரிய
இன்னொரு பெரிய விஷயம் அப்படி அப்படிதுன்னா ஹவாரிஜிகள் இருந்தாங்க. இப்போ ஹாரிஜிகள்னு சொல்லும் பொழுது நிறைய மக்கள் சொல்லுவாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்தில் மக்கள் தோன்றினாங்க, ஆரம்பிச்சாங்க. சில பேர் சொல்லுவாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்தினுடைய கடைசி நாட்கள்ல மக்கள் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் பொழுதே சொன்னாங்க, இதனுடைய முன்னறிவிப்புகளை வாழும் பொழுதே சொன்னாங்க. எப்படி நடக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்து பொருட்களை பங்கிட்டு இருப்பாங்க. அப்ப துல் ஹுவைசரான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் நபியை பார்த்து சொல்லுவாங்க, யா முஹம்மத் இஅதில், முஹம்மதே நேர்மையாக பங்கிடுங்க, முஹம்மதே நேர்மையாக பங்கிடுங்கன்னு வாங்க. நபிக்கு முகம் சிவந்து போயிடும். நான் நேர்மையாக பங்கிடல, யார் நேரம் பங்கிட போறாங்க? நபிக்கு முகம் சிவந்து போயிடும். அந்த நபர் போகும் பொழுது நபி சொல்லுவாங்க சஹாபாக்களுக்கு, நீங்க கண்டிப்பா இவர் நோட் பண்ணுங்க, இவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் கண்டிப்பா வரும், இவருக்கு பின்னாடி இந்த நபருக்கு பின்னாடி கௌமுன் கூட்டம் கண்டிப்பா ஒரு எப்படிப்பட்ட கூட்டமா இருக்கும்? யம்ருகூன மினத்தீன் கமா யம்ருகு ஸஹ்ம மின ரமிய்யா, வில்லிலிருந்து அம்பு எவ்வளவு வேகமாக வெளிவருமோ அதே போல இந்த இவர் மூலமா வரக்கூடிய கூட்டம் மார்க்கத்தை விட்டு அப்படியே வேகமாக வெளிப்போவாங்க. எப்படி வில்லிலிருந்து அம்பு எவ்வளவு வேகத்துல வெளிவருமோ அதே வேகத்துல இந்த நபரின் மூலமா வரக்கூடிய கூட்டம் மார்க்கத்தை விட்டு வெளியே போவாங்க. சுப்ஹானல்லாஹ். உலமாக்கள் சொல்லுவாங்க, இவர் தான் ஹாரிஜிகளுடைய ரொம்ப மூத்த முன்னோடி. இப்ப நபியுடைய காலகட்டத்திலிருந்து மலர ஆரம்பிக்க இந்த கூட்டம் எங்க நிலை பெறுது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் நிலை பெறுது. உஸ்மான சாகடிக்கக்கூடிய மக்கள்ல இந்த மக்கள் அதிகமாக இருந்தாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் தனக்குன்னு ஒரு ஊரை, தனக்கு ஒரு இடத்தை நிர்ணயிச்சுக்கிட்டாங்க. ஹரூரான்னு ஒரு இடம் சொல்லுவாங்க. அதனாலதான் ஹாரிஜிகளை பத்தி பேசும் பொழுது ஹரூரியாக்கள்னு சொல்லுவாங்க. ஹரூரியாக்களும் ஹாரிஜிக்களும் வெவ்வேறு கிடையாது, ரெண்டு பேரும் ஒரே மக்கள் தான். ஹாரிஜிக்கள் சிந்தை சார்ந்து சொல்லுவாங்க, ஹரூரியாக்கள் தங்க இடத்தை வச்சு சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப நபியுடைய செய்திகள் இது அப்படியே இருக்கும். அலி பார்ப்பாங்க இந்த மக்கள் ஆரம்பிக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சஹாபாக்கள் ஒருத்தர் அனுப்புவாங்க, போய் பேசிட்டு வாங்க, இந்த சிந்தனை இருக்கிறது தப்பான விஷயங்கள் இப்ப பேசப்படும். இப்னு அப்பாஸ் பேசுவாங்க, மக்கள் கேட்க மாட்டாங்க. அப்ப இவங்களுடைய சில செயல்கள் எல்லாம் பார்த்து, சில தன்மைகளை பார்த்து அலி சொல்லுவாங்க ரலியல்லாஹு அன்ஹு, நபி கிட்ட ஹதீஸ் கேட்டிருக்கேன், நபி கிட்ட ஒரு ஹதீஸ் ஒன்று கேட்டிருக்கேன், எனக்கு இப்ப இவங்க செயல்களை பார்த்தா ஞாபகம் வருது. நபி சொன்னாங்க, நமக்கு பின்னாடி மக்கள் ஆரம்பிப்பாங்க. எப்படி? நபியுடைய முன்னறிவிப்புகள்ல இதுவுமே இருக்கும். இந்த ஃபிர்கத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் சண்டையிட்டு கொள்ளும் பொழுது, முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரச்சனை இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் விழிச்சலும், முஸ்லிம்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும், அங்கிருந்து ஒரு கூட்டம் பெருசா தோன்ற ஆரம்பிக்கும். அந்த மக்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், தன்மைகள் விவரிப்பாங்க. அலி சொல்லுவாங்க, இந்த தன்மைகள் உங்களை பாக்குறேன். அப்ப நபியோட இந்த செய்தியும் எனக்கு ஞாபகம் வருது. எந்த நபர்கள், எந்த கூட்டம் இந்த நபர்களை சாகடிப்பாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சிறப்புகள் ஏராளம். எந்த அளவுக்கு அதிகமான சிறப்பு அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னா, அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிற சிறப்புகள் தெரிஞ்சு போச்சுன்னா அடுத்து அமல் பண்றதையே விட்டுருவாங்க, அன்னிலிருந்து அமல் பண்றதையே விட்டுருவாங்க. அப்ப இந்த அளவுக்கு அந்த கூட்டத்தை சாகடிக்கிறவங்களுக்கு சிறப்புகள் அல்லாஹ் சொல்லியிருக்கான்ட்டு நபி சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இந்த விஷயங்களை கேட்டு அலி சொல்லுவாங்க, கண்டிப்பா எனக்கு தெரியும் அந்த கூட்டம் தான், நாம அந்த சிறப்புகளை கையாண்டுக்கலாம் வாங்கன்னு சொல்லி மக்களோட கிளம்புவாங்க. அந்த ஹவாரிஜ்களை அலிதனுடைய முயற்சியில தலைமையில போரிடுவாங்க. போர் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி அடைவாங்க. நபியோட இந்த ஹதீஸும் இருக்கும், இந்த கூட்டம் இவர்கள் தானா நீ கண்டறியறதுக்காக நபி சொல்லுவாங்க, இவங்களுக்குள்ள ஒரு தலைவர் இருப்பாரு, அவருடைய தோற்றம் இப்படி இருக்கும், அவருடைய கை பாதியா இருக்கும், பாதி கை இருக்காது, முழங்கை வரைக்கும் இருக்கும். அந்த முழங்கையில சின்ன சதை துண்டு ஒட்டி இருக்கும், அந்த சின்ன சதை துண்டுல வெள்ளை முடிகள் இருக்கும், வெள்ளை முடிகள் சின்ன சின்னதா முளைச்சிருக்கும். அப்ப அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் இந்த நபர்கள் நபி சொன்ன அந்த நபர்கள் தான், ஏன்னா அவங்க நபி சொன்ன எல்லா தன்மைகளும் இவங்களுக்குள்ள இருக்குது. அப்ப இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக என்ன சொல்லுவாங்க, நம்ம ஜெயிச்சுட்டு வந்தா அல்ஹம்துலில்லாஹ், நீங்க எல்லாம் போய் இந்த குணம் இருக்கு, இந்த குணம் கொண்டு நபர் இருக்காரா பாருங்க, இந்த குணம் கொண்டு நபருடைய பாடி இருக்கான்னு பாருங்கன்னு வாங்க. இப்ப சஹாபாக்கள் போய் தேடுவாங்க, தாபீன்கள் தேடுவாங்க, கிடைக்காது. வந்து சொல்லுவாங்க, இல்ல ஹலீஃபாவே நமக்கு அரசரே கிடைக்கல. அப்ப அவங்களுக்கு மனசு இருக்காது, இல்லை எனக்கு கண்டிப்பா தெரியும் அந்த கூட்டம் தான் இது, வாங்க நானும் வரேன் தேடுவாங்க. ஒரு இடத்துல இருக்காது, ஒரு இடத்துல பிணங்கள் குவிக்கப்பட்டிருக்கும், ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மூடப்பட்டிருக்கும். அப்ப ஒண்ணு அகற்றுவாங்க. அகற்றும் பொழுது கடைசியாக ஒரு மனிதர் இருப்பார், அவர் இறந்துட்டு இருப்பாங்க, அவர் கை
பாதி கையா இருக்கும், அந்த முழங்கையில சின்ன சதைத்துண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கும், அந்த சதைத்துண்டுல வெள்ளை முடிகள் முளைச்சிருக்கும். இந்த பார்த்த உடனே கத்துவாங்க, அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நபி எனக்கு என்னைக்கோ சொன்ன விஷயம் இன்னைக்கு நான் என் கண் கூட பார்க்கிறேன். சந்தோஷத்துல மக்கள் தாங்கல. எவ்வளவு பெரிய சிறப்பு! நபி என்ன சொன்னாங்க, இந்த கூட்டத்தை சாகடிக்கிறவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சிறப்பு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து அமல் பண்றதை விட்டுருவாங்க. பெண் அர்த்தம் சொர்க்கத்துக்கு போயிருவாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த செய்திகளை கேட்ட சஹாபாக்களுக்கும் சந்தோஷம், தாபீன்களுக்கு இன்னும் சந்தோஷம். அப்ப இந்த தாபீன்கள்ல அபீத சல்மான் அலைஹிமா இருப்பாங்க. அபீத சல்மானி அவங்க இந்த சம்பவத்துல அலி கிட்ட கேட்பாங்க, அரசரே எனக்கு சத்தியம் என்று சொல்லுங்க. நபி கிட்டே ஹதீஸ் கேட்டீங்களா? அந்த ஆசையில சொல்லுவாங்க, அலியே எங்களுக்கு சத்தியம் விட்டு சொல்லுங்க, நபி கிட்ட ஹதீஸ் நீ கேட்டீங்க எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். அப்ப சத்தியம் விட்டு சொல்லுவாங்க, இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க சத்தியமா, இன்னும் ஒரு வாட்டி சத்தியம் விட்டு சொல்லுங்க. 2ஆம் வாட்டியும் சொல்லுவாங்க, பிறகும் இன்னும் ஒரு வாட்டி சத்தியம் விட்டு சொல்லுங்க. இப்ப 3 வாட்டி சத்தியங்கள் செய்யப்பட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் சந்தோஷங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப இப்படி ஹவாரிஜிகளுடைய ஃபித்னாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப அதிகமாக முடக்குனவங்க அலிரலியல்லாஹு. இதே ஹவாரிஜிகள் தான் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா இருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக அவங்க அழைக்கல, அவங்களுடைய கூட்டத்தை தகர்த்துனாங்க, கூட்டமா இருக்கிற அந்த அமைப்பை இல்லாம ஆக்குனாங்க. ஆனா இருந்தாலும் இந்த சிந்தனை உள்ள மக்கள் அங்கங்க இருந்தாங்க. இதே மக்கள் தான் அலியுடைய மரணத்தை ஏற்படுத்துறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. இறந்து ஷஹீதாக்கப்பட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க அலியுடைய மரணத்தை பத்தி. அலி கிட்ட நபி வருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹு, வந்து கேட்பாங்க, அலியே உங்களுக்கு தெரியுமா 2 நபர்களை பத்தி, இந்த உலகத்திலேயே ஆரம்ப காலத்துல வாழ்ந்த மிக மோசமானவன் துர்பாக்கியசாலி, அதே போல சமீப காலத்தினுடைய மிக மோசமான துர்பாக்கியசாலி. அஷ்கல் அவ்வலீன வல் ஆஹிரீன், ஆரம்ப காலகட்டத்தில் யாரு துர்பாக்கியசாலியா இருந்தாங்களோ அவங்கள பத்தி தெரியுமா? அதே போல நம்ம சமீப காலத்துல யார் துர்பாக்கியசாலியா இருக்கும் தெரியுமா? சொன்னாங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்க அல்லாஹ் நபிக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபி சொன்னாங்க, ஆரம்ப காலகட்டத்தில் துர்பாக்கியசாலியா மிகப்பெரிய துர்பாக்கியசாலி யார் அப்படின்னா அல்லதி அக்கரநாக்கா, அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகத்தை சாவடிச்சிருப்பான். அந்த நபர் தான் இருக்கிறதுலயே ஆரம்ப காலகட்டத்தினுடைய மிக மோசமான துர்பாக்கியசாலி. சமீப காலத்து துர்பாக்கியசாலி யாருன்னு கேட்கும் பொழுது நபி சொல்லுவாங்க, அல்லதி யதஅனக், உங்களை சாகடிக்கிறவன் தான் மிகப்பெரிய துர்பாக்கியசாலியா இருப்பான். இப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்களுடைய ஒட்டகத்தை சாகடிச்சவன் ஆரம்ப காலகட்டத்தின் துர்பாக்கியசாலியாக இருக்கிறான். அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சாகடிக்கிறவனும் இந்த சமீப காலத்தின் மிகப்பெரிய துர்பாக்கியசாலியா இருப்பான். நபி இன்னும் அழகா சொல்லுவாங்க, ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹ், அழகா சொல்லுவாங்க, நீ தஈஷ் அலா சுன்னதி அலா மில்லதி, என்னுடைய முறைப்படி வாழ்க்கையை நீங்க அணுகுவீங்க. தஈஷு அலா சுன்னதி வ துக்தல் அலா மில்லதி, அப்ப என்னுடைய வழிமுறைப்படி நீங்க சாகடிக்கப்படுவீங்க, அதாவது ஷஹீதாக்கப்படுவீங்க. இயற்கையான மௌத் இருக்காது, ஷஹீதாக்கப்படுவீங்க. எந்த அளவுக்கு தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபஇன்ன ஹாதிஹி சதுக்தப் மின் ஹாதான்வாங்க, தாடியை கை காமிச்சு தலை கை காமிப்பாங்க நபி. இன்ன ஹாதிஹி சதுக்தபு மின் ஹாதா, அதாவது துக்தபுனா செவந்து போகும், உங்க தாடி செவந்து போகும் தலையின் காரணமாக. இது அந்த நேரத்துல புரியாது. இங்கே ஷஹீதாக்கப்படும் பொழுது என்ன நிலைமை ஏற்படும்னா, இந்த ஹவாரிஜிகள்ல ஒரு 3 பேர் ஒன்று சேருவாங்க. 3 பேர் ஒன்று சேருவாங்க, ஒரே ஒன்று சேர்ந்து ஒரு பிளான் ஒன்று பண்ணுவாங்க. 3 நபர்கள் நாம் இருக்கிறோம், 3 நபர்களை கொலை பண்ணணும், வெவ்வேறு இடத்துல கொலை பண்ணணும். அலி அவங்கள இங்க இடத்துல கூஃபால கொலை பண்ணணும். அதே போல முஆவியா அவங்கள ஷாம்ல கொலை பண்ணணும். அதே போல அம்ர் பின் ஆஸ் அவங்கள மிஸ்ர்ல கொலை பண்ணணும் ரலியல்லாஹு அஜ்மஈன். இவங்க எல்லாரையும் கொலை பண்ணணும் பிளான் பண்ணுவாங்க. அதுல முஆவியா ரலியல்லாஹு அவங்களும் சரி, அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவங்களும் சரி, அல்லாஹ்வுடைய கிருபையில நாட்டப்படி தப்பிச்சிருவாங்க. இன்னும் அல்லாஹ் அவங்களுக்கு வாழ்க்கை வச்சிருந்தான், அங்க அவங்க இறக்கப்படலை. ஆனா இங்க அலி ரலியல்லாஹு அவங்களை கொல்றதுக்காக ஒரு நபர் வந்தார், அப்துர் ரஹ்மான் பின் முல்ஜிம் என்ற பேர் அவனுக்கு. வந்து அதிகாலையில ஃபஜருக்கு போகும் பொழுது அந்த இருள் சூழ்ந்த நேரத்துல அலியின் மீது தாக்குதல் ஏற்படுத்துறார், அட்டாக் பண்றாங்க, வாளை கொண்டு தலையிலிருந்து வெட்டுவாங்க. அந்த வெட்டுப்பட்ட அந்த காயத்திலிருந்து ரத்தங்கள் ரொம்ப அதிகமாக சிந்தும், தாடி ரத்தத்தினால செவந்து போயிரும், ரத்தத்தினாலே தாடி செவந்து போயிரும். அப்ப நபியுடைய அந்த ஹதீஸ் நமக்கு இங்கு புரியும். நபி சொல்லுவாங்க, இன்ன ஹாதிஹி சதுக்தப் மின் ஹாதா,
தலையின் காரணமாக உங்களுடைய தாடி செவந்து போகணுவாங்க. இந்த அளவுக்கு தெளிவா சொல்லுவாங்க. இதனாலதான் அலிதாவோட ரொம்ப அதிகமான நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க, நோயில பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. மக்களும் சொல்லுவாங்க, அலியே ஏதாச்சும் வசியத்து பண்ணுமா சொல்லுங்க, இனி உங்களுக்கு அல்லாஹ் உயிரை கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம், ஹயாத்தை கொடுக்கலாம், மௌத்தை கொடுக்கலாம், வசியத்து இருந்தா சொல்லிட்டு போங்கன்னு. அப்ப அலி சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, இந்த நோயினால் எனக்கு மௌத்து ஏற்படாது. இந்த நோயினால எனக்கு அல்லாஹ் மௌத்தை கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டான்? நபி எனக்கு சொல்லிட்டாங்க, நீ இயற்கையான மௌத்து மரணிக்க மாட்டேன், ஷஹீத் ஆகுவ. எப்படி ஆகுவ? உன்னுடைய தாடி சிவக்கும் தலையின் காரணமாக. அப்ப இதே போல அங்க வாக்கியா நடக்கும், சம்பவம் நடக்கும். அதே போல அலியுடைய உடம்பின் மீது அட்டாக் நடக்கப்படும் ரலியல்லாஹு அன்ஹு. பிறகு இந்த வலியில துடிச்சு இருப்பாங்க, அதே வலியோடு இறந்தும் போவாங்க. இன்னா லில்லாஹ். பிறகு யார் இவங்களை கொலை பண்ணாங்களோ அந்த அப்துல் ரஹ்மான் பின் முல்ஜிமை இந்த மக்கள் ஒன்னா சேர்ந்து கொலை பண்ணிடுவாங்க. பிறகு அப்ப இந்த அடிப்படைகள் ஏன் சொல்லி தரப்படுது அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக பொதுவான விஷயங்கள் மக்கள் இஷ்டத்துக்கும் பேசுவாங்க, பேசுறதுக்குன்ற தலைப்புக்காகவே நிறைய பேசுவாங்க. ஆனா அலி ரலியல்லாஹுடைய வாழ்க்கை சம்பந்தமான, ஹிலாஃபத்து சம்பந்தமான முக்கியமான நிகழ்வுகளின் முன்னறிவிப்புகளை நபியே சொல்லியிருந்தாங்க. அப்ப இவங்களா தானா ஆரம்பிச்சு இவங்களுடைய தப்பான எண்ணத்தினால ஆரம்பிக்கப்பட்டதுன்றது அப்பட்டமான பொய். தப்பான கருத்துகள், தப்பான எண்ணங்கள் சஹாபாக்களுக்கு கண்டிப்பா இருக்காது. அப்படிப்பட்ட ஈமான் எனக்கும் உங்களுக்கும் கண்டிப்பா இருக்கணும். சஹாபாக்களுடைய எண்ணங்கள் தப்பா இருந்துச்சு, சீர்கெட்டு போச்சுன்ற எண்ணம் இருந்தாலே நாம மறுபடியும் களிமா சொல்லி இஸ்லாமை ஏத்துக்கணும். சஹாபாக்கள் இல்லாம மார்க்கம் நமக்கு கிடையாது. வார்த்தைகள் கடுமையா போன அல்லாஹ்க்காக மன்னிச்சுக்கோங்க. ஆனா கண்டிப்பாக சஹாபாக்களை குறை சொல்லக்கூடிய நாம உண்மையான நபி சொல்லக்கூடிய முஸ்லிமாக வாழ முடியாது. அப்ப சஹாபாக்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அதுலயும் குறிப்பாக யாரின் மீது அதிகமான அவதூறுகள் பரப்பப்படுது அப்படின்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ரெண்டு பேருக்கு மத்தியில மறுபடியும் சொல்லி முடிச்சுப்ப இன்ஷா அல்லாஹ், ஹிலாஃபத்துடைய அரசு அந்த பதவிக்கான ஆசையில கிடையாது, அரசாங்கத்தின் ஆசையில கிடையாது, தலைமைத்துவத்தின் ஆசையில கிடையாது. ரெண்டு பேருக்கும் நோக்கம் இருந்துச்சு. ஜம்மலுக்கும் சிஃபீனுக்கும் நோக்கம் இருந்துச்சு. உஸ்மானுடைய பலிக்கு வாங்கணும், அந்த கொலைக்கு பழி வாங்கணும், கிசாஸ் வாங்கணும்ன்ற எண்ணம் இருந்துச்சு. பிற சூழல்னால சண்டையிடப்பட்டுச்சு. எல்லாமே விஷயங்கள் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். இது சம்பந்தமாக யார் என்ன பேசினாலும் தயவு செஞ்சு கேட்க வேணாம். இது சம்பந்தமா இதுக்கப்புறம் பேசவும் வேணாம். இது சம்பந்தமா மக்கள் கிட்ட முறையிடவும் வேணாம். அல்ஹம்துலில்லாஹ். யார் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களை நாம திருத்த வேண்டிய முயற்சிகள் இந்த சம்பவமாக வேணாம். அவங்களுக்கு தெரிஞ்ச ஆலிம்களை கை காட்டுங்க. இவங்க அதிகமாக இல்மு வச்சிருக்காங்க, நீங்களும் நானும் போய் சொல்லி புரிய வைக்க வேணாம். யார் நமக்கு பெரிய ஆலிம்களாக தெரியப்படுறாங்களோ அவங்க இதை சார்ந்த இல்மு நம்மளை விட அதிகமா இருக்குன்னு யாருக்கு தெரியுமோ அவங்கள கை காட்டுவோம். அவங்க கிட்ட போங்க. இந்த சம்பவம் சம்பந்தமான தெளிவுகளை இன்ஷா அல்லாஹ் எங்களை விட நம்மளை விட அதிகமாக கொடுப்பாங்க. நான் அறகுறையா சொல்ல வாய்ப்பு இருக்கு, என்கிட்ட முழுமையா இல்மு உங்களுக்கு கிடைக்காது, அவங்க கிட்ட போங்க. இன்ஷா அல்லாஹ் இது நல்ல தீர்வாக இருக்கும். சஹாபாக்கள் சம்பந்தமாக தப்பாக பேசப்படுற இடத்துல கண்டிப்பா நாம் இருக்கவும் கூடாது. அப்படிப்பட்ட நபர்களை விட்டு நாமளும் பாதுகாப்பாக இருக்கணும். நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பாக பார்த்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இப்படிப்பட்ட அல்லாஹ் பாதுகாப்பான சூழல்ல நம்ம அனைவரும் ஆள வைப்பானாக. சஹாபாக்கள் சம்பந்தமான நல்ல ஒரு விஷயங்களை, நல்ல செய்திகளை, தப்பான விஷயத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட சிறந்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பேண செய்து அதன்படி சஹாபாக்களின் கண்ணியத்தை காக்கக்கூடிய மிகப்பெரிய உள்ளம் கொண்ட குணம் கொண்ட முஃமினா அல்லாஹ் நம் அனைவரையும் ஆள வைப்பானாக. அல்லாஹும்ம ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.